ஹலோ டிகே, சொல்லுங்க டாக்டர். அடுத்து ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. ஓகே டாக்டர். நான் உங்களை கூட அனுப்புகிறேன். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கங்க. பண்ணிடலாமே. சொல்லு டிகே. எங்க இருக்க டேவிட்? நம்ம இடத்துல தான். நமக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்ல பக்காவா செட்டில் ஆயிடலாம். சரி சொல்லு. எனக்கு ஒரு கன்சைன்மெண்ட் வேணும். கன்சென்ட்மெண்ட்னா? எனக்கு ஒரு 8 வயசுல அவ்வளோதானே, பண்ணிடலாம். சரி, வேலையை முடிச்சுட்டு சொல்லு. எங்க வந்து கன்சைன்மெண்ட் எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஓகே டிகே. ஹலோ சர்லா. சொல்லு சர்லா. ஹலோ டேவிட், நீ கேட்ட மாதிரி டீடைல்ஸ் அட்ரஸ் விட்டு சரி ஸ்பாட்டுக்கு நம்பர் பேசு. ஓகே சர்லா, நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஓடாத ஓடாத நில்லு. இது பத்திரமா வெச்சுக்கோ. இங்கே வரேன். வா போலாம். டாடி எடுத்துக்கா. அங்க போயிடலாம். டைம் மிஸ்ஸாம தூக்கிலாண்டா. இப்ப ஹாப்பி தானே? ஹாப்பி தான். டாடி டாடி கண்ணை மூடிடலாமா? யார் கண்ணு மூடுறது? மம்மி கத்திப்பாங்க. இல்ல மம்மி. ஓகே, நான் கண்ணை மூடிக்கிறேன், நீங்க போய் வச்சுக்கோங்க. சரி போலாமா? சீக்கிரம் வாடா வாடா, சீக்கிரம் படுக்கடா வாடா. என் போன்ல சார்ஜ் இல்ல, கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுக்குறீங்களாக்கா? குடுமா குடுமா. அக்கா இங்க யாராச்சும் கூட்டமா போனாங்களா? இல்லையே, என்னாச்சுமா? என் குழந்தைய காணும்க்கா.
போறாங்கக்கா. எந்த பக்கம் போறாங்கன்னே தெரியல. ஐயோ இவ்வளவு அசால்ட்டாவா மறுப்பீங்க? குழந்தை எப்படி காணா போச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீச்ல எங்க கூட தாக்கா விளையாடிட்டு இருந்தா. ஏமா உன் கூட தான் விளையாடிட்டு இருந்தான்னு சொல்ற, அப்புறம் எப்படிமா? அங்க நாங்க கண்ணை வச்சு விளையாடிட்டு இருந்தோம்க்கா. நான் கண்ணை மூடிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தள்ளி போய் ஒளிஞ்சிட்டு இருந்தா. குழந்தை வேற இடத்த ஒளிஞ்சிருந்தா. அப்ப யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா உன் வீட்டுக்காரங்க அவரும் குழந்தைய தேடதான் போயிருக்காரு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியலக்கா. எனக்கு போன் பண்ணுவாரு. என் போன் சார்ஜ் ஆயிருந்தா எடுத்துட்டு வாங்கக்கா. சரிம்மா சரிம்மா அழாதம்மா, குழந்தை கிடைச்சிரும். நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். ராகினி 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 இந்தாம்மா. எங்க எங்க இருக்கீங்க? இல்லங்க, என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்பதான் சார்ஜ் போட்டேன். நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க வாங்க. போன கொடு. சரி நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஆமா உங்க வீட்டுக்காரர் போனை வாங்கிட்டு எங்க போறாரு? எங்க குழந்தைகிட்ட ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சிருக்கோம். அது மூலமா குழந்தை இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. இந்த இடத்துல இருக்குது யாருக்கும் தெரியக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ராகினி ராகினி குட்டிமா, ஜிபிஎஸ்ஸா? அப்படின்னா? ஜிபிஎஸ்ங்கிறது ஒரு டிவைஸ். அது ஒரு பொருளா இருந்தாலும் சரி, இல்ல மனுஷங்க கிட்ட இருந்தாலும் சரி, அது மூலியமா எங்க இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ராகினி ராகினி கண்ணை தரமா, கண்ணை தர. வீட்டுக்கு போகலாமா? ஆ சரி போகலாம். வா போகலாம். என்னடா என்ன குழந்தை காணுமா? ஆமாண்ணா. எங்கடா குழந்தை? பிடின்னு இருந்தியா நீங்க? கண்டிப்பா அந்த குழந்தை அவங்க அப்பங்காரன் தான் தூக்கிட்டு போயிருப்பான். அவன் எப்படியோ போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகும். சரி கிளம்பு. வேணாம் வேணாம் போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். ஹலோ என்னடா பிரச்சனை உனக்கு? பாபு, டேவிட் பண்ணுற வேலை நம்மளுக்கு செட் ஆகாது. என்னடா சொல்கிற? ஆமாடா, டேவிட்டை பார்த்து சொல்லிட்டு போகிறேன். அவசரப்படாத, டேவிட் வரான், அப்புறம் பேசிக்கலாம். டிக்கு, குழந்தை மிஸ்ஸிங். என்ன சொல்கிற டேவிட்? அங்கேருந்து எல்லாம் கிளம்புங்க. அங்கே இருக்கிறது உங்களுக்கு சேஃப் இல்லை, எனக்கு சேஃப் இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. டேவிட், என்னை விட்டுரு, இந்த வேலை எனக்கு செட் ஆகாது. டேய் பாஸ்கரு, என்னை பார்த்துருக்க கூடாது, பார்த்துட்டு வேலை கேட்டிருக்க கூடாது, வேலையில் சேர்ந்துட்டு வேலை செட் ஆகலன்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தா செய்யணும், இல்லை செத்துருணும். என்னப்பா? என்ன டேவிட் போட்ட? மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. பாபு,
அவன் நம்ம கூடவே இருந்து நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கான். ஆமாம். அவன் நம்ம கூடயும் குடிச்சிருக்கான், மற்றவங்க கூடயும் குடிச்சிருக்கான். யார் ஊற்றி குத்தாலும் குடிப்பான். அதனால என்ன டேவிட்? அவன் யாருக்கிட்ட என்னத்த வளர்றான்னு வேவா பார்க்க முடியும். கண்ட இடத்துல கண்டதை சாப்பிட்டு கண்ட மேனிக்கு வந்து கக்குவான். இதை இந்த நாயாச்சி வந்து மோப்பம் முடிச்சு நம்மக்கிட்டே வந்து கொலைக்கும். அது வரையில என்ன பார்த்துன்னு இருக்கு சொல்றியா? மாட்டணும்னு வச்சுக்க மொத்தமாக காலி. ஏன்னா நம்ம செய்கிற வேலை அப்படி. இது ஒன் வே. உள்ளே வந்தது தான். திரும்ப போகணும்னு நினச்சா ஒரேடியாக மேலே தான் போகணும். இப்போது இவனு இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிடு. வேற எந்த நாயாவது மாப்பம் முடிச்சு இங்கே வந்துட போகுது. சரி டேவிட், நான் கிளியர் பண்ணிடுறேன். பாப்பா கிடைச்சிட்டாளா? வந்துட்டீங்களா? செல்லக்குட்டி, உனக்கு ஒன்றும் ஆகலையே? பரவாயில்லையே, சீக்கிரமா குழந்தைய கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த படுபாவிகளை என்ன பண்ணீங்க? நான் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க்கா, அவங்க பார்த்துப்பாங்க. சரி சரி. வா வா, பார்த்து பத்திரமா இரு. அக்கா நாங்க கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கும் அந்த ஜிபிஎஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு எதுக்கு? உங்களை யார் தூக்கிட்டு போறா? தூக்கிட்டு போற உடம்பா இது? எனக்கு இல்ல தம்பி, அப்போ என் புருஷனுக்கு தான் தம்பி. அந்த ஆளு சரக்கு அடிச்சுட்டு எங்க நான் வீந்து கிடப்பான். அவனை இருட்டுல தேடுறதே பெரும் பொழப்பா போச்சு. அந்த ஜிபிஎஸ் வாங்கி அவன் கழுத்துல மாட்டி விட்டுட்டா எங்க விழுந்து கிடந்தாலும் ஈஸியா தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டுடலாம்ல. அதுக்கு தான் தம்பி. ஓ அதுக்கா? நாளைக்கே வாங்கிக்கலாம்க்கா. இப்போ நாங்கள் கிளம்புறோம். சரி தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க. சரிக்கா, வரேங்க்கா. டாடா. டாடா சொல்லு. Bye. போலாமா? ஓகேங்கக்கா, பாய்.